Hi guys, welcome to Black Book channel. Isya Tattoo. இன்னைக்கு வந்துட்டு எதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாட்டூ வந்துட்டு நீங்க புதுசா போட போறீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா டாட்டூ போட போறீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க டாட்டூ ஸ்டார்ட் பண்றது வந்து நீங்க டாட்டூ ஆர்டிஸ்ட், டாட்டூ ஸ்டுடியோ சூஸ் பண்ற வரைக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் அதை அடிக்கடி சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் நினச்சதை விட எல்லாமே நிறைய தான் கிடைச்சிட்டு இருக்குது. மீன்ஸ் வியூஸும் சரி, சப்ஸ்கிரிப்ஷனும், உங்களோட அன்போ எல்லாமே. அண்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஸ்ரீலங்காவில் கூட ஒரு ப்ரோ வந்துட்டு எனக்கு ரெகுலராக விஷ் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சில பேரை சொல்லியிருக்கேன், சில பேர் வந்துட்டு நான் சொல்லாமல் இருக்கலாம். பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் லைட்டாக சோம்பேறி. ஸோ ஃப்ரீக் அவுட்டாக வந்துட்டு நிறைய விஷயம் பார்க்கணும். ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கணும், டாட்டூ போடணும், பர்சனலாக நிறைய விஷயம் இருக்கும், அதை பார்க்கணும். அது நடுவில் வீடியோவும் பண்ணணும் போது கொஞ்சம் என்னைக்காவது போராக இருந்தாலும் எங்கேயாவது நாங்கள் லோவாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற அந்த விஷஸ் அண்ட் ஆதரவுனால தான் வந்துட்டு நாங்கள் திருப்பி இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு நீங்கள் டாட்டூ போடுறதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன் கரெக்டாக. ஸோ இந்த டிசைன் சூஸ் பண்ணும்போது 2 வெரைட்டி இருக்குது. அதாவது உங்கள் ஸ்கின் டோன் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பிளாக்காக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கலர் டாட்டூ சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கலராக இருக்கீங்கன்னா என்ன மாதிரி டாட்டூஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கு, கிரே வாஷ் அண்ட் கலர்ஸ் என்ன டாட்டூ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஆப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரோஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரோஸ் வந்துட்டு நீங்கள் கிரே வாஷ்லேயும் இருக்குது. கிரே வாஷ்னா கிரே அண்ட் பிளாக் அண்ட் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் ரோஸ் இருக்குது. பிளாக்காகவும் நீங்கள் ரோஸ் போடலாம், கலர்லேயும் நீங்கள் ரோஸ் போடலாம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கலர் ஆப்டாக இருக்கும்ன்றதை பார்த்து நீங்கள் டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ண போகிற டிசைன் வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய கருத்தை சொல்லணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேயா? ஜஸ்ட் லைக் தட். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ரொம்ப ரக்கடாக ஹார்டாக இல்லாமல் ஒரு நல்ல காமனாக நல்லா இருக்கிற டாட்டூவாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டூ அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப பெரிய டாட்டூவாக போகாமல் கொஞ்சம் சின்ன டாட்டூவாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டாட்டூவோட ப்ராசஸ் என்னன்றதும் தெரியும். அது எப்படி ஹீல் ஆகும், டாட்டூனா என்னன்றது வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் டாட்டூ டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் சூஸ் பண்ண டாட்டூ டிசைன் வந்துட்டு எந்த ஏரியாவில் போட்டால் நல்லாயிருக்கும், மீன்ஸ் எந்த இடத்துல போட்டால் ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றதை பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ரைட்டா? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்லையே டாட்டூ சூஸ் பண்ணும்போதே நீங்கள் எந்த இடத்துல டாட்டூ போட போகிறீங்க, ஆர்ம்ஸா, ஃபோராமா, இன்னர் ஃபோராமா, அவுட்டர் ஃபோராமா, இன்னர் பைசப்ஸா, அவுட்டர் பைசப்ஸா, நெக்கில் போட போகிறீங்களா, எந்த ஏரியாவில் போட போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாட்டூவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரெடிமேடாக ஒரு டாட்டூ டிசைன் உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்கள் ஆர்டிஸ்ட்டை கேட்டால் அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் அந்த டாட்டூவை ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரவுண்டாக இருக்கிற டாட்டூ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பாதி போய்டும், இந்த பக்கம் பாதி போயிடும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ண டாட்டூ வந்துட்டு எந்த பிளேஸில் வந்துட்டு ஆப்டாக இருக்குமோ அந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் டாட்டூ போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். தேர்ட் பாயிண்ட்டு, நீங்கள் போட போகிற டாட்டூ உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் எந்த அஃபெக்டடோ ஆகாத மாதிரி நீங்கள் போடணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போக போகிறீங்க, இல்லைன்னா ஏதாவது போலீஸ், மிலிட்ரி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஜாப் போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, இல்லை ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஷையான ஆளாக இருப்பாங்க, நெக்கில் நீங்கள் டாட்டூ போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசிபிளாக இருந்துகிட்டே இருக்கும். பார்க்குறவங்கலாம் வந்துட்டு அந்த டாட்டூவோட மீனிங் என்ன, இல்லை எதுக்காக அந்த டாட்டூவை போட்ட, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு
நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஏன் இந்த டேட்டூவை இங்கே போட்டிருக்கிற, உன்னோட அழகே இது கெடுக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டேட்டூ போட போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்டு, அதாவது நீங்கள் ஒரு டேட்டூ போட்டுட்ருக்கீங்க பாடியில் அப்படின்னா நீங்கள் ஷர்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி டேட்டூ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டேட்டூன்றதுனால. டேட்டூ அடிக்டடாக இருக்கிறவங்க பாடி ஃபுல்லாலாம் போட்டுப்பாங்க, எவன் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்னன்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தான் ஓகே தான், பட் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. டேட்டூ இஸ் பெர்மனன்ட். டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி 100க்கு 200 தடவை நீங்கள் யோசிச்சு தான் போடணும், ரைட்டா? நீங்கள் போட போகிற டிசைன் வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் சேஃபர் சைடாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சேஃப் தானே நம்மளுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் யோசித்து பண்ணுங்கள் டேட்டூ பண்ணும்போது. ஓகே. 4th பாயிண்ட்டு, நீங்கள் இப்போது டேட்டூ டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த மிஷின்லாம் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிச்சு, எங்கே போட போகிறீங்க, என்ன சைஸு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஒரு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் டேட்டூ அடிக்டடாக இருக்கிறீங்க, இல்லை டேட்டூ போட போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலியமாக ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டூ போட்டிருப்பாங்க அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் யாராவது இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக கால் பண்ணி ஆன்லைன்லேருந்து நம்பர்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் இல்லை ஃபேஸ்புக்கில், இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டூ போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் அவங்க டேட்டூ போட்ட ஆர்டிஸ்டோட நம்பர்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களோட டேட்டூ அப்ராக்ஸாக எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அந்த மணியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு டேட்டூ ரொம்ப பெர்மனெண்ட், அதாவது டேட்டூ இஸ் பெர்மனெண்ட், ரைட்டா? ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்க போகிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப சீப்பரான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேயோ, இல்லை வந்துட்டு ஸ்கில் தெரியாமல் இப்போ தான் கற்றுட்டு இருப்பாங்க, பிகினராக இருப்பாங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கிட்டேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டூ கிளாரிட்டியும் குவாலிட்டியும் வந்துட்டு மேபி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டூ ஸ்டுடியோவுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க, அவங்க வந்துட்டு வேறு பட்ஜெட் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக வந்துட்டு சைஸஸோ இல்லைன்னா குவாலிட்டியோ கம்மி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டூக்கு என்ன காஸ்ட் ஆகும், சைஸுக்கும் டேட்டூக்கும் என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்றத வந்துட்டு அப்ராக்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்காக நீங்கள் மணியை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மணினால் வந்துட்டு உங்களோட டேட்டூவோட குவாலிட்டியும் கிளாரிட்டியும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி, கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போட போகிற டேட்டூ வந்துட்டு மேக்ஸிமம் குவாலிட்டியாக போட்டுருங்க. ஏன்னா ஒன் டைம் தான் போட போகிறீங்க. நீங்கள் டேட்டூ போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அசிங்கமாக ஒரு டேட்டூவை போட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு கெடுத்துக்காதீங்க. ஒரு கையோ ஒரு காலோ வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அழகாக படைச்சிருக்காது, ரைட்டா? இருக்கிறத இன்னும் அதை அழகுப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆர்ட்லாம் பாடி ஆர்ட்லாம் பண்ணிக்கோமே தவிர அசிங்கப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி மேபி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட டேட்டூவோட ப்ரைஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 5th பாயிண்ட்டு, நம்ம ஆல்ரெடி இப்போது டேட்டூ டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட், ரைட்டா? அந்த டேட்டூ ஆர்டிஸ்ட் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் டேட்டூ போட்டுருக்காரு, அவர் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக டேட்டூ பார்த்தாரா, இல்லை டேட்டூ ஸ்டுடியோவே வச்சிருக்காரான்னு பாருங்கள். டேட்டூ ஸ்டுடியோவே வச்சிருக்க ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அவர் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பார். அதுவும் நியூ பிகினர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டுடியோஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணி அடுத்தது போனோம் அப்படின்னா அவங்க எத்தனை வருஷமாக ஸ்டுடியோ வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்கணுன்னே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கூகுளில் டேட்டூ, இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா டேட்டூ ஆர்டிஸ்ட் சென்னையில், டேட்டூ ஸ்டுடியோஸ் சென்னைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 டேட்டூ ஸ்டுடியோஸ்க்கு மேலே வரும். ஓகேயா? அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸ் அவங்க போட்டிருப்பாங்க, ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க கிளைண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேயே 5 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இருக்குது இந்த பிஸ்னஸ், 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து இருக்குது இந்த ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரிலாம் ஜஸ்ட் டேலே வெரிஃபிகேஷன் பண்ணி, இப்போ ஜஸ்ட் டேல நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களே வெரிஃபை பண்ணி எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களோட ரிவ்யூஸ் என்ன, அவங்க என்ன ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்கன்றதுலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கூகுள்லேயே காட்டும். மீன்ஸ் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் டேல் உள்ளே போனாலும்
இல்லை நீங்கள் இந்தியா மார்க்குள்ளே போனாலும் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஆட்ஸ் ஒவ்வொரு டேட்டூ ஸ்டுடியோவும் ஆட் கொடுக்குற இடத்துல அவங்க யார், அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்றது ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு டேட்டூ ஸ்டுடியோவோ ஆர்டிஸ்ட்டாக ஒரு 4-5 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜ் இருந்துச்சுன்னா, ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ண டேட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணும்போது அவங்க ரெஸ்பான்சிபிளாக உங்களுக்கு பேசுகிறாங்க, நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஸ்டுடியோவை போய் விசிட் பண்ண போகிறீங்க. விசிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டோட பேசுகிற விஷயமோ நீங்கள் பண்ண போகிற டேட்டூக்கான கான்ஃபிடென்ட்டையோ அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட டேட்டூ பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறேன். இவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய ஆர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப சின்ன டேட்டூஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஆல்ரெடி அவங்க போட்ட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, டேட்டூ ஆர்டிஸ்ட் எவ்வளோ நாளாக டேட்டூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபுல் டைமாக டேட்டூ தான் பண்ணுறாங்களா இல்லை பார்ட் டைமாக பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ உயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க போட்ட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் சின்னதாக ஒரு நேம் டேட்டூ போட போகிறீங்க அப்படின்னா அவங்க பாடி ஃபுல்லாக போட்ட ஆர்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அவங்க நேம் டேட்டூஸே இப்படிலாம் போட்டிருக்காங்க, என்னென்ன டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கலர்ஸில் போட்டிருக்காங்களா, பிளாக்ல போட்டிருக்காங்களா, கூட ஏதாவது நேம் மட்டும் போட்டிருக்காங்களா, ஏதாவது பிக்சர்ஸ் ஏதாவது க்ரியேட்டிவாக ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டேட்டூ ஆர்டிஸ்ட் கிடச்சிடுவார். ஓகேயா? 6th பாயிண்ட், நீங்கள் டேட்டூ டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் டேட்டூ போடுறதுக்கு ஸ்டுடியோக்கு போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டூ போடுறதுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகும். என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 8 to 12 hours வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா தூங்கியிருக்கணும். மார்னிங் ஷிஃப்ட்டு, அதாவது நைட்டு வந்துட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, ஏதாவது கால் சென்டர் ஜாப் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பிபிஓ ஒர்க்லாம் இருக்கும். நைட்டு வேலைக்கு போகிறாங்க, காலையில் ஷிஃப்ட்டு முடியும், அப்படியே வீட்டில் வந்துட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்களோ இல்லையோ, இல்லை ஆஃபீஸை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு ஒரு டேட்டூ போடும்போது அவங்க நிறைய பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, மயக்கம் போட்டு விழுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ டேட்டூ போடணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேட்டூ ஸ்டுடியோ கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கேரி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரௌடை கூப்பிட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேயா? கும்பலாக ஒரு டேட்டூ போடுறதுக்கு ஒரு 5-6 பேர் போயிட்டு டேட்டூ போட்டுகிட்டே இருப்பார் ஆர்டிஸ்ட்டு, அப்படி கையை இழுத்து பார்ப்பீங்க, இந்த டேட்டூ நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது டேட்டூ போடுற ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டுடியோஸ்லாம் வச்சிடல, சின்ன ஸ்டுடியோஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் க்ரௌடாக போகும்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கும் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சிங்கிளாக போங்க, இல்லைன்னா யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு போகிறதே மோர் தென் என்னாஃப். ரொம்ப கும்பலாக வந்துட்டு க்ரௌடாக போகாதீங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக ஆகிடும். ஸோ உங்களை எவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க டேட்டூ ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதை பண்ணாதீங்க. தென் டேட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி தேவைன்றதை வந்துட்டு ஃப்ராங்காக பேசுங்க. நீங்கள் இது எதுக்காக போட போகிறீங்க அப்படின்றதையும் உங்கள் மைண்டில் ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது அந்த டேட்டூ வந்துட்டு இன்னும் அவுட்புட் நல்லா, நீங்கள் கொண்டு வந்த டிசைனையும் இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக பண்ண முடியுமா, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது ஆட்-ஆன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸாகவும் ஃப்ரீயாகவும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ க்ரௌடாக போயிட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு சத்தம் போட்டுட்டு அலப்பரெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் தான் இல்லையா, அது உங்களுக்கு ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஆர்டிஸ்ட் அந்த சைடில் வந்துட்டு இரிட்டேட் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கிளைண்ட்டுன்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் கொடுக்க பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் 5 பேருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சர்வீஸ் எடுக்க போகிறவங்க நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு ஃபுல் சர்வீஸ் 100% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியாக போங்க, இல்லைன்னா கூட ஒரு ஆளை கூட்டு போகிறது தப்பு இல்லை, கும்பலாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 7th பாயிண்ட்டு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 6 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் 50% தான். நீங்கள் டேட்டூ போட்டதுக்கப்புறம் உங்கள் டேட்டூ ஆர்டிஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
அந்த டேட்டூ வந்துட்டு நல்லா கேர் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் 25 days அந்த டேட்டூ எவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த டேட்டூவோட கிளாரிட்டி அவுட்புட்டு நல்லா வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டூ போட்டதுக்கப்புறம் அதை பக்காவாக பார்த்துக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 100% ஒரு நல்ல டேட்டூவை வந்துட்டு உங்கள் பாடியில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக பண்ணுவீங்க. எல்லாருமே டேட்டூ போடுங்க, நல்ல டேட்டூ போடுங்க. முடிஞ்சால் இங்கே வந்து போடுங்க டேட்டூ, ஓகே? ஆனால் அட்ரஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக அந்த வேளச்சேரி மீன்ஸ் என்னோட ஸ்டுடியோ ரெடி பண்ண vlog வந்துட்டு போட்டிருந்தேன். அப்போ வந்து நான் ப்ரைஸ் லிஸ்ட்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில், சின்ன வீடியோவில் 2 பார்ட்டாக வர வேண்டிய வீடியோ என் கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சுமன் ப்ரோவும் கூட இன்னொருத்தரும் இருப்பார். அவர் நம்ம கூட இல்லை, கடவுள்கிட்ட போயிட்டாரு. ஸோ அவர் கூடயும் சேர்ந்து நிறைய வீடியோ கிளிப்ஸும் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை சொல்லியிருந்தேன், பட் அந்த வீடியோ நம்மகிட்ட இல்லாததுனால அந்த கிளிப்பிங்ஸ் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.